நல்லவை கேட்போம் நமது சேனலில் மார்க்கண்டேயர் கூறிய கலி தர்மத்தினுடைய தொடர்ச்சியை கேட்போம். பத்னந்தி ச த்விஜானேவ தனார்த்தம் ராஜகிங்கராக. ராஜாங்கத்தில் வேலை செய்யக்கூடியதான வேலைக்காரர்கள் பிராமணர்களை பணத்துக்காக மட்டும் கட்டி போடுவார்கள். தான யஜ்ஞ ஜபாதீனாம் கிரீணந்தே பலம் த்விஜாக. இந்த பிராமணர்களும் பணத்துக்காக தங்களுடைய தானம், யாகம், தபஸ் இது எல்லாவற்றையுமே வித்து விடுவார்கள். அதனுடைய பலன்களெல்லாம் வித்து விடுவார்கள். அதாவது யாகம் செய்யணும்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு, ஜபம் பண்ணணும் அப்படின்னா ஒரு முறை இருக்கு, ஹோமம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறையை தவறி எங்க பண்ணக்கூடாதோ, யாருக்கு பண்ணக்கூடாதோ அங்க போய் செய்வார்கள். இதனால அவர்கள் பணம் கொடுப்பதால் இவர்கள் இதை விற்கிறார்கள். தானத்தையும் யாகத்தையும் தபஸையும் விற்கிறார்கள். தகாத இடத்தில் இவைகளை செய்வது. யுகாந்தே சஹரேர் நாம நைவ கஷ்டித் ஸ்மரிஷ்யதி. இப்படி தர்மங்கள்லாம் கட்டு அதர்மங்கள் தழைத்தோங்கும் பொழுது யுகாந்தே கலியுகத்தினுடைய கடைசியில ஹரி அப்படிங்கிற ஒரு திருநாமத்தை, ஒரு பெயரை, எம்பெருமானுடைய பெயரை யாருமே நினைச்சு கூட பார்க்க மாட்டா, யாருமே நினைக்க மாட்டா அப்படிங்கிற. ஏதே சான்யேச்ச பகவஹ பாஷண்டா விப்ரசத்தமாக. எல்லாம் பாஷண்டிகளா இருப்பா. அதாவது சுகாய பரிவீதாச்ச ஜட்டிலா பஸ்மதூசராக. எல்லாருமே பிராமணர்கள் இல்லாதவர்கள் மற்றவர்களுமே இந்த பிழைப்புக்காக இவா என்ன பண்ணுவான்னா ஜட்டாமுடி போட்டுண்டு, அந்த பூணூல் போட்டுக்க கூடாதவர்களோ பூணலை போட்டுண்டு, பஸ்மதாரணம் விபூதி பூசிண்டு இந்த மாதிரியான ஒரு பிராமண வேஷத்தை போட ஆரம்பித்து விடுவார்கள் தன்னுடைய பிழைப்புக்காக. இப்படி அவெல்லாம் பண்ணக்கூடியதை பார்த்துட்டு பண்றதை பார்த்துட்டு இந்த பிராமணர்களும் அவ கூடவே சேர்ந்துண்டு இவாளும் அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருவா. அதனால அவ தர்மோபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருவா, அவகிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவா. இதெல்லாம் கலியுகத்தினோட கடைசியில எல்லாம் முத்தி போயிடும். கீதவாத்திய ரதா விப்ராக வேதவாத பராங்முகாக. பிராமணர்கள் வேதம் ஓதுவதை விட்டுவிட்டு யஜ்ஞயாகாதிகள் செய்வதை விட்டுவிட்டு சங்கீதத்திலும் வாத்தியங்களிலும் ஈடுபடுவார்கள். இந்த சங்கீதம், பாட்டு பாடுறது, வாத்தியங்கள் வாசிக்கிறது, இசைக்கருவிகள், இதுல நாட்டம் அதிகமாயிடும். இவாளுடைய தொழில் என்ன? அத்தியனம் அத்தியாபனம் தான் பிராமணர்களுடைய தொழில். படிக்கணும், படிப்பு சொல்லி கொடுக்கணும். அதனால நல்ல தர்மங்களை போதிக்கணும், வேதங்களை ஓதணும், வேதங்களை அத்தியனம் பண்ணணும், வேதங்களை பற்றி, வேதாந்தங்களை பற்றி, சாஸ்திரங்களை பற்றி கற்றுக்கணும், சொல்லணும். அதை விட்டுட்டு சங்கீதத்தில் பாட்டு பாட ஆரம்பிச்சிருவா. அதே மாதிரி சங்கீத கலைகள், அதுக்கு சங்கீத சாஸ்திர சம்பந்தப்பட்டதான வாத்தியங்கள் அதை வாசிக்க ஆரம்பிச்சிருவா. அதனால வேதத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டா. வேதவாத பராங்முகாக. வேதத்தை கண்ணெடுத்து வேதம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாளாம். அதனால அல்பத்ரவ்யா விருதாலிங்காக விருதாஹங்கார தூஷிதாக. கொஞ்சம்தான் பணம் இருக்கும், அவன் தன்னை பெரிய பணக்காரன்னு பீத்திக்க ஆரம்பிச்சிருவான். பணமே இருக்காது, பணக்கார மாதிரி வேஷம் போடுவான், பணக்கார மாதிரி அலங்காரம் பண்ணிப்பான். இப்படி அல்பமான பணம் படைத்தவர்கள், பணமே இல்லாதவர்கள் தன்னை பணக்காரர்கள் போல் காட்டிக்கொள்வார்கள். பரகிரகபரா நித்யம் த்விஜாஹ சன்மார்கசீலினஹ.
அதாவது கலியுகத்தில் அடுத்தவாருடைய அந்த பணங்களை எப்படி பறிக்கலான்னு பார்த்துட்டே இருப்பாளாம். அதுதான் பண்ணுவாளாம். தன்னுடைய பொருளை யாருக்கும் கொடுக்க மாட்டா. ஹர்த்தாரோ நச்ச தாத்தாரோ அடுத்தவா பணத்தை புடுங்கணும்னு பார்ப்பாளே ஒழிய கொடுக்கணும்னு நினைக்க மாட்டா. பவிஷ்யந்தி கலோயுகே, கலியுகத்தில் சர்வசாதாரணமாக நடக்கும். இதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவா, ஏமாத்திடுவா, கொடுக்கவே மாட்டா. அதனால் தன்னுடைய பணத்தையும் கொடுக்க மாட்டா. பிரதிகிரக பரா நித்தியம் ஜிஜாஹா சன்மார்க்க சீலினஹா, நல்ல வழியில் சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடியதான தர்ம மார்க்கத்தில் போகக்கூடியதான அந்த பிராமணர்களும் கூட அவளையும் தானம் வாங்கும்படியாக பண்ணிடுவாளாம். அவளும் அப்படி நடக்க ஆரம்பிச்சிடுவாளாம். அதே மாதிரி கலியுகத்தில் லோக ஜனங்கள் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டால், ஆத்மஸ்துதி பராகா, தன்னைத்தானே புகழ்ந்துப்பாளாம். தொட்டதுக்கெல்லாம் தன்னையே புகழ்ந்துப்பாளாம். எந்த விஷயத்தை எடுத்தனாலும் தன்னை புகழ்ந்துக்கிறது, தன்னைத்தானே புகழ்ந்தக்கூடிய. சர்வே பரநிந்தா பராஸ்ததா, தன்னை புகழ்ந்துக்கிறது ஒன்று, அது மட்டும் இல்லாமல் அடுத்தவாளை நிந்திக்கிறது, மற்றவர்களை எப்பொழுதுமே நிந்திக்கிறது, அவளை பற்றி புறம் சொல்றது, அதிலேயே ஈடுபட்டு இருப்பாளாம். அவளுக்கு எந்த தெய்வத்துக்கிட்டையும் விசுவாசம் கிடையாது. விஸ்வாசஹீனாக புருஷாக, அவளுக்கு விசுவாசமே கிடையாது. எதுல? தேவ வேத த்விஜாதிஷு, தெய்வத்தினிடத்துலையுமே விசுவாசம் கிடையாது, வேதங்கள்லையும் விசுவாசம் கிடையாது, அந்த வேதத்தை சொல்லக்கூடிய பிராமணர்கள் இடத்துலையும் நம்பிக்கை கிடையாது. இப்படி எதிலுமே நம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள் மக்கள். யாச்சகாப்பி சுனாச்சைவ பவிஷ்யந்தி கலௌ யுகே பராபவாத நிரதா ஆத்மஸ்துதி பராயணாக. கோரமான இந்த கலியுகத்தில் மக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிச்சைக்காரர்களாகவும் அடுத்தவாளை பற்றி கோல் சொல்லக்கூடியவர்களாகவும் எப்போதும் பாவத்தையே சொல்லக்கூடியதான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். பரஸ்வகரணோபாய சிந்தகா சர்வதா ஜனாக அத்தியாஹ்லாத பராஸ்தத்ர புஞ்சானா பரவேஷ்மணி. இந்த கலியுகத்தில் அடுத்தவாளுடைய சொத்தை எந்த வழியில் எப்படி அபகரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டே இருப்பாளாம். அடுத்தவா வீட்டில் சாப்பிட்றதையே எப்படியும் ஒரு பொழுதுபோக்காகவே வச்சுட்டு இருப்பாளாம். அதுக்கு ரொம்ப உற்சாகத்தோடு இருப்பாளாம். தஸ்மின்னேவ தினே பிராயோ தேவதார்ச்சன தத்பராக தத்ரைவி நிந்தா நிரதாக புக்தா சைகத்திர சம்ஸ்திதாக. இப்படி அடுத்தவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவா வீட்டில் சாப்பிடும் பொழுது, அவளுடைய கிரகத்தில் போய் சாப்பிடும் பொழுது தன்னை பற்றி ரொம்ப, அதாவது தான் பெரிய ஒரு தெய்வ பக்தனாக காட்டிப்பாளாம். அந்த தெய்வ பூஜைகளில் தெய்வ பக்தி இருக்கிறதாகவும் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவது போலவும் தன்னை அப்படியே ஒரு காட்டிப்பாளாம். அடுத்தவாளத்தில் சாப்பிட்ட முடிச்சு உடனேயே எல்லாரும் ஒன்று சேர்ந்து யாராயும் திட்டுண்டே இருப்பாளாம், நிந்திச்சுட்டே இருப்பாளாம், குறை சொல்லிகிட்டே இருப்பாளாம். இப்படி அத்தியந்த காமினசைவ சங்கீர்த்தந்தே பரஸ்பரம், இப்படி எல்லாருமா சேர்ந்து எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லா மக்களுமே இப்படி அடுத்தவர்களுடைய பொழப்பை கெடுத்து தன் பொழப்பை நடத்துவார்கள், இப்படி வயிறு வளர்ப்பார்கள் அப்படின்னு மார்க்கண்டேய மகரிஷி மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கதையை சொன்னதா இந்த சூத்த புராணிகர் எல்லா ரிஷிகளுக்கும் இந்த கலியுக தர்மத்தை சொல்றார். மார்க்கண்டேயர் சொன்னதான கலியுக தர்மத்தை சொல்றார். இப்போ கலியுக தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், கிருதயுக திரேதாயுக துவாபரயுகம், கிருதயுக திரேதாயுக துவாபர யுகத்தில் நடந்ததான தர்மங்களுக்கு விருத்தமாக மாறுபட்டதான அதர்மமே நடக்கக்கூடியது தான் கலியுக தர்மம் அப்படின்னு மார்க்கண்டேய மகரிஷி சொல்றார். மற்றதை நாளை கேட்போம்.